இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரி உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் VBS என்று சொல்லப்படுகின்ற விடுமுறை வேதாகம பள்ளி மிக சிறப்பாக இந்த காலகட்டங்களிலே பல இடங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்வதற்காக விடுமுறை காலத்தை எப்படி பயனுள்ள விதத்திலே நாம் உபயோகித்துக் கொள்வது என்பதை, அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு விவிலியத்தை எப்படி ஆர்வமுள்ள விதத்திலே அறிமுகப்படுத்துவது என்பதை சிறப்பாக எளிமையாக கற்றுத்தருகிற வழிமுறையாக VBS என்று சொல்லப்படுகின்ற விடுமுறை வேதாகம பள்ளி. சொல்லுங்க. நீங்க சொல்றத எனக்கு கேட்கலனாலும் நான் நல்லா பாத்துக்குவேன். நீங்க எல்லாம் குட் மார்னிங் சொல்றீங்களா, என்ன செய்யறீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பாருங்க, சீக்கிரமா அடுத்தது ஜப்பான் போக போறேன், அடுத்தது மலேசியா போக போறேன். அங்க போய் எங்களை பத்தி சொல்லுவேன். நல்லா ஜோர கைத்தடுங்க பார்க்கலாம். ஹலோ, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. காலையில எழுந்த உடனே நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். நீங்களும் ஜெபம் பண்ணுவீங்களா? இயேசுவை நோக்கி ஜெபிக்கணும். ஓகே? ஆமா. நாளைக்கு நான் சந்திக்கிறேன். பாய். See you. சோம்பேறியே சோம்பேறியே தூக்கத்தை விட்டு எழுந்திருவே. சோம்பேறியே சோம்பேறியே தூக்கத்தை விட்டு எழுந்திருவே. கையை முடக்கி தூங்குவாயோ, கையை முடக்கி தூங்குவாயோ. குந்தரி தீரம் வழிபோக்கனை போல வந்து உனை பிடிக்கும். குந்தரி தீரம் வழிபோக்கனை போல வந்து உனை பிடிக்கும். சோம்பேறியே சோம்பேறியே தூக்கத்தை விட்டு எழுந்திருவே. 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 கண் விழித்து நீ ஜெபித்தால், கண் விழித்து நீ ஜெபித்தால் நன்மையினால் விருத்தியாவாய், நன்மையினால் விருத்தியாவாய். சோம்பேறியே சோம்பேறியே தூக்கத்தை விட்டு எழுந்திருவே. சோம்பேறியே சோம்பேறியே தூக்கத்தை விட்டு எழுந்திருவே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இட்லியா, பூரியா, தோசையா, என்ன சாப்பிட்டீங்க? சரி, இப்போ சந்தோஷமா ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரை துதிச்சு பாட போகிறோம். ஓகேவா? கண்ணை மூடி பக்தியா உட்காருங்க, பார்க்கலாம். வேடிக்கை பார்க்காம பக்தியா காணப்படுங்க. ஓகே, சரி, ஜெபம் பண்ணலாமா? தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமைதானே.
நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமைதானே. நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் வேண்டும் இயேசுநாதா. நீர் வேண்டும் இயேசுநாதா. நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமைதானே. நீர் வேண்டும் இயேசுநாதா. நீர் வேண்டும் இயேசு ராஜா. நீர் வேண்டும் இயேசு ராஜா. நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமைதானே. நீர் வேண்டும் இயேசு ராஜா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த 6ஆம் நாள் VBSஐ உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே முன்னின்று வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கை கொடுங்க பார்க்கலாம். நல்ல ஜோரா ஒரு கை கொடுங்க. புரிஞ்சுதா? இந்த நாளிலும் கூட கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்வார்த்தை, பெருமையான பேச்சுகளை தவிர்க்க வேண்டும். அதான் டைட்டில். பெருமை உள்ளவர்களுக்கு கடவுள் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்துல இன்னைக்கு பெருமை தலைவிரிச்சு ஆடுது. ஜாதி பெருமை ஒரு பக்கம், பணப்பெருமை, இன்னும் சொத்து பெருமை, இப்படி பல விதங்களிலும் மனிதர்கள் பெருமைக்கு அடிமையாகி பெருமையான பேச்சுக்களை பேசி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனா ஆண்டவராகிய தெய்வம் கடவுள் என்ன செய்யறாருன்னா, அந்த பெருமை உள்ளவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். பெருமை உள்ளவர்களை ஆண்டவர் எதிர்க்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காருன்னா நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? இது ஆண்டவர் போட்ட பிச்சை. ஒரு வீட்டை கொடுத்திருக்காரா சொல்லணும், இது ஆண்டவர் போட்ட பிச்சை, ஆண்டவர் கொடுத்தது. ஒரு கார் கொடுத்திருக்காரா, ஒரு பைக் கொடுத்திருக்காரா, இது ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்ததுன்னு அவரை மகிமைப்படுத்தணும். அதைத்தான் ஏசாமி விரும்புறார். ஆனா இன்னைக்கு பொதுவா மனிதர்கள் எப்படி இருக்காங்க? நான் சம்பாதிச்சது, நான் வாங்கினது, நான் 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 என்று சொல்லி கொண்டிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனோட பேரு குண்ட்ராவ். அவனுக்கு பயங்கரமான பெருமை. எப்படின்னா, தன்னோட சொத்தை குறிச்சான பெருமை, வீட்டை குறிச்சான பெருமை. அவன் பார்த்தீங்கன்னு சொன்னா கழுத்து 2 பட்டன் போட்டிருக்க மாட்டான். பெரிய செயின் அப்படியே தொங்க விட்டுருந்து, பிரேஸ்லெட் எல்லாம் போட்டு, 4 விரலுக்கு 4 மோதிரத்தை போட்டு, அப்படி இந்த சைடு 4 மோதிரத்தை போட்டு, அப்படியே என்ன செய்வான், கம்பீரமா நடந்துருமா. பார்க்கறவங்க எல்லாம், குண்ட்ரா பாரு, எப்படி இருக்கான் பாரு, பயங்கரமா இருக்கான் பாரு என்று எல்லாரும் என்ன செய்வாங்க, அவனை பார்த்து பெருமையா பேசுவாங்க. அப்படியே அவன் நின்னானா அப்படியே கம்பீரமா நின்று, இங்க வா அப்படின்னு வேலைக்காரங்களை பார்த்து கூப்பிடுவான். எல்லாம் பயந்து நடிக்கிட்டு இடுப்புல துண்டு கட்டிட்டு ஓடி வருவாங்க. அப்படி இருந்த குண்ட்ராவு ஒரு நாள் கார்ல போற சமயத்துல ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட். அந்த இடத்துல அவன் இறந்து போயிட்டான். பாத்தீங்களா? அந்த பெருமையெல்லாம் எங்க போயிருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க, சிந்திச்சு பாருங்க. எல்லாமே போச்சு. அப்ப ஒரு காரியத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு என்ன கிருபைகளை கொடுத்திருந்தாலும், சில பேர் நல்லா பாடக்கூடியவங்களா இருப்பீங்க, இன்னும் சில பேர் நன்றாய் படிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அப்ப நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார், இந்த பாடக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் இந்த நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அவர் தான் இந்த படிப்பு கொடுத்தார் என்று சொல்லி என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரும் போதகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவர் எப்படி இருந்தார்? சீடருடைய பாதங்கள் எல்லாம் கழுவினார், முத்தம் செஞ்சார்.
ஆண்டவரும் போதகருமாக இருக்கிற நானே உங்கள் பாதங்களை கழுவினேன் என்று சொன்னால் நீங்களும் ஒரு பாதங்களை என்ன செய்யுங்க, கழுவுங்க அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? நீங்க தாழ்ச்சியா இருங்க, தாழ்மையா இருங்கன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. நமக்கு அதே தான் சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே தாழ்மையா இருக்கும். நமக்கு என்ன இருக்குது? நம்ம மண்ணு. ஒரு மனுஷன் செத்து போனா என்ன சொல்றாங்க? பணம். அவங்க பேரவா சொல்றாங்க? சொல்லுங்க, பணத்தை எப்ப எடுப்பாங்க, டெட் பாடி எப்ப எடுப்பாங்க, அப்படிதான் கேட்கறாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஸோ ஒரு காரியத்தை இந்த நாள்ல நீங்க விளங்கிக்கணும். எதை குறிச்சும் மேன்மை பாராட்டக்கூடாது, எதை குறிச்சும் பெருமை பேசக்கூடாது. எல்லாம் அவர் போட்ட பிச்சை அப்படின்னு நினைக்கணும். ஒருவேளை நீங்க படிப்பை குறித்து இல்லை எந்த காரியத்தை குறித்து பெருமையா மற்றவங்கள்ட்ட பேசியிருந்தீங்கன்னா அதுக்காக மன்னிப்பு கேளுங்க. புரிஞ்சுதா? சரி, எல்லாம் கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணலாமா? சரி. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அப்பா, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அருமையான தம்பி தங்கைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆடி வாய்ந்த கரத்தினாலே அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு தாழ்மையை தாரும் சுவாமி, தாழ்மையான ஒரு இதயத்தை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கரம் நீட்டி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. May God bless you. May God bless you. பெருமை பேசுவதை விட்டு விலகுதல். ஒரு நாடகம். குரங்க, மரத்துக்கு மரம் தான் தாவ முடியும், நான் ஊரே சுத்துவேன். பரவாயில்லடா, அதனால என்ன, கடவுளை நல்லா தான் வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணுப்பா. நான் பாரு, காலையில கோயம்புத்தூர்ல இட்லி சாப்பிட்டேன்னா மதியானம் மதுரையில சாப்பிடுவேன், நைட்டு நாகர்கோவில்ல சாப்பிடுவேன். இப்படி எல்லாம் ஒன்னாலும் சாப்பிட முடியுமா? அதனால நான் தான் பெரிய ஆளு. நான் உங்களை விட சின்ன ஆளானா பரவாயில்லண்ணா, ஆண்டவர் இயேசு என்னோட இருக்காரு. நான் ஜெபம் பண்ணா உடனே பதில் கொடுப்பார். என்ன 2 நாளா காக்கை எண்ணி காணோம், எங்க போச்சு தெரியலையே. என்ன தலையெல்லாம் சீவி சும்மா கும்முன்னு இருக்க? என்ன பொண்ணு பார்க்க போறியா? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே கிண்டல் தானே. நானே கரண்ட் கம்பத்துல உட்கார்ந்து ஷாக் அடிச்சு 2 நாளா மலர்புழி மருத்துவமனையில படுத்து எந்திரிச்சு வந்திருக்கேன். அதனால இனிமேல் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னை குறிச்சு பெருமையான பேச்சு பேசவே மாட்டேன். அப்பாடா, என் ஃப்ரெண்டு உலக சுற்று வாலிபன் திருந்திட்டான். அப்ப நீங்க ஒரு காட்டிலே யானை ஒன்று கம்பீரமாய் நடந்து வந்தது. அந்த யானை அந்த காட்டில் இருந்த அத்தனை மிருகங்களையும் அழைத்து அது சொன்னது, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, நான் தான் உங்கள் எல்லாரையும் விட உயரமாய் இருக்கிறேன், எனக்கு தான் பலம் அதிகம், என் தும்பிக்கையிலே உங்களை பிடித்தன்னா நீங்கள் சுருண்டு விடுவீர்கள் என்று சொல்லி கம்பீரமாய் அது பேசினது. அந்த பேச்சை கேட்ட ஒவ்வொரு மிருகங்களும் பயந்து நடுங்கினது. யானை காலை தூக்கினது. ஒரு மிதி மிதிச்சா நீங்கள் எல்லாம் சட்னி ஆவீர்கள். நான் நடந்து வர்றேன் பாருங்க, என் நடைய பாருங்க என்று சொல்லி அந்த யானை நடந்து காட்டினது. முயல், நரி எல்லாம் பயந்து நடுங்கினது. இந்த யானை வேகமாய் நடந்து வந்து காட்டினது.
அது சொல்லுச்சு, எனக்கு இருக்கிற பலம் இந்த காட்டில் யாருக்குமே கிடையாது, நான் தான் பலசாலி என்று தன்னை குறித்து பெருமையாய் பேசிக்கொண்டு மகிழ்ச்சியோடு அது நடந்து வந்தது. யானையை பிடிப்பதற்காக ஒரு பெரிய குழியை வெட்டி வைத்திருந்தார்கள். அந்த குழியை மூடி அதிலே கரும்பு மற்றும் கிழங்கு எல்லாவற்றையும் அதன் மேலே பரப்பி வைத்திருந்தார்கள். இந்த யானைக்கு தெரியாது, இந்த கரும்பையும் கிழங்குகளையும் கண்டவுடனே அதன் மீது கால் வைத்து அதை எடுத்தது. அப்படி அந்த குழிக்குள் அந்த யானை விழுந்து விட்டது. அப்பொழுதுதான் நினைத்தது, ஐயோ, நாம் பெருமையாய் பேசினோம், பெருமையாய் நடந்தோம், இப்பொழுது இந்த குழியிலே நான் விழுந்து விட்டேன், யார் என்னை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி அந்த யானை கதறினது, கத்தினது, எல்லாரையும் உதவிக்கு அழைத்தது. எல்லா மிருகங்களும் வந்து வேடிக்கை பார்த்தார்கள். அந்த யானையை யாராலும் காப்பாற்ற முடியவில்லை. அச்சமயத்தில் இந்த யானை சொல்லி அழுதது, பெருமையான பேச்சுகள் நான் பேசினேன், என்னை விட பலசாலி யாரும் இல்லை என்று நான் உங்களுக்கு சொன்னேன், இப்பொழுது நான் படுகுழியிலே விழுந்து கிடக்கிறேன், என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்று சொல்லி கதறி அழுதது. அதற்குள் இந்த யானையை கொண்டு போவதற்காக பாகன் ஒருவன் இன்னொரு யானையோடு வந்து இந்த யானையை தூக்கி எடுத்து கொண்டு சென்று விட்டான். இந்த யானை அழுது கொண்டே போனது. ஆம், என கருமையான தம்பி தங்கச்சி, உங்களுடைய வாழ்க்கையிலே பெருமையான பேச்சுகளை பேசாமல், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் நல்லா படிக்கிறேன் என்று சொல்லி பெருமையான பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காமல், கடவுள் எனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார், கடவுள் எனக்கு ஒரு பிச்சை போட்டிருக்கிறார் என்று சொல்லுங்கள். எனவே தாழ்மையோடு இருங்கள், பெருமையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இந்த நாளிலும் கூட இந்த நினைவுகளோடு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த சிறுவர் சிறுமிகளை ஆசீர்வதியும், அவர்களுக்குள்ளே மன தாழ்மையை கொடும், பெருமையான பேச்சுகளில் இருந்து அவர்களை விடுவியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நீதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.